Namaste student. Today we are going to see a topic about Laki Chudiyang from the book of Vasant, 8th standard, second language. Student last sessionல நம்ம ஸ்டோரியை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடித்தோம். நெக்ஸ்ட்டு மீனிங்ஸை ஃபுல்லாக பார்த்தோம். ஐ ஹோப் நீங்கள் அந்த மீனிங்ஸ் எல்லாம் நோட்டில் காப்பி பண்ணிவிட்டு படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு அடுத்த எக்ஸசைஸை பார்ப்போம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், let us see the true or false. सही या गलत. பதுலு ஷாகர் கா ரஹ்னே வாலா தா. அதாவது பதுலு அவர்கள் சிட்டியில் லீவ் பண்ணன்னு சொல்கிறாங்க. இந்த சென்டென்ஸ் ராங். ஏன்னா பதுலு அவர்கள் வில்லேஜில் தான் லீவ் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஒன், பதுலு अपने பௌதஷ பேஷ் கோ கர் ரஹா தா. இந்த சென்டென்ஸ் கரெக்ட். ஏனென்றால் பதுலு அவர்கள் அவர்களுடைய மூதாதையர் தொழிலை தான் பின்பற்றி வந்தாங்க. பதுலு காஞ்சிக்கு சுடியான் தேக்கர் குட்டாத்தா. பதுலு அவர்கள் கண்ணாடி வளையல்களை பார்த்தால் மிகவும் கோபப்படுவார்னு சொல்லியிருக்காங்க. தட் இஸ் இந்த சென்டென்ஸ் கரெக்ட். ஷாஹரி அவுரத்தோம் கி கலாயியாங் கடோர் ஹோத்திகை. அதாவது சிட்டியில் லீவ் பண்ணக்கூடிய அந்த உமன்ஸோட ரிஸ்ட் ஹேண்ட், அந்த ரிஸ்ட் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும்னு சொல்லுதாங்க. இந்த சென்டென்ஸ் ராங். என்னென்னா சிட்டியில் லீவ் பண்ணக்கூடிய அந்த உமன்ஸோட ரிஸ்ட் எல்லாம் சாஃப்டாக இருக்கும். நம்ம லெசனில் பார்த்துருக்கோம். ஃபிஃப்த்து ஒன், சாகர் மீம் சப் காங்சிக் சுடியான் பகன்தே ஹை. அதாவது சிட்டியில் இருக்கக்கூடிய உமன்ஸ் எல்லாரும் கண்ணாடி வளையல்களை அணிந்திருப்பதாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சென்டென்ஸ் கரெக்டு. இதோட இந்த ட்ரூ ஆர் ஃபால்ஸ் முடிஞ்சது. 5 ட்ரூ ஆர் ஃபால்ஸையும் நல்லா மெமரி பண்ணிக்கிடுங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஃபில்லிங் த பிளாங்க்ஸ். இதில் உங்களுக்கு சூஸ் கொடுத்துருக்காங்க. பக்கத்தில் உங்களுக்கு ஆன்சரை நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நவ் ஐ வில் ரீட் த ஃபில்லிங் த பிளாங்க்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், பதுலு கே மக்கான் கே சாம்னே ஏக் புரானா டேஷ் கா விருஷ லஹாத்தா. அதாவது பதுலுடைய வீட்டிற்கு முன்னால் ஒரு பழைய ட்ரீ இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. எந்த ட்ரீன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீம் ட்ரீ. ஃபர்ஸ்ட் ஒன் ஆன்சர் நீம். செகண்ட் ஒன், बदुलू चूड़ी बनाने का काम सदा ही डैश पर बैठकर किया करता था. அதாவது பதுலு அவர்கள் லாக், அந்த உலோக வளையல்களை செய்யும் போது ஒரு ஸ்டூலில் உட்கார்ந்து வேலை பார்ப்பாங்க இல்லையா, அதை தான் டேஷாக கேட்டிருக்காங்க. ஸோ செகண்ட் ஒன் ஆன்சர் மச்சியே. மச்சியே மீன்ஸ் ஒரு சிறிய ஸ்டூல். थर्ड वन, लेखक ने विरले ही हाथों में डैश की चुड़ियां देखी. அதாவது லேக்கக் தன்னுடைய பதுலு மாமா அவர்களின் டாட்டரோட கையில் எந்த விதமான வளையலை பார்த்தாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அவங்க டாட்டர் லெசனில் பார்த்துருக்கோம், அவங்களோட டாட்டர் உலோக வளையலை தான் அணிஞ்சிருந்தாங்க. ஸோ தேர்ட் ஒன் ஆன்சர் லாக். ஃபோர்த் ஒன், இஸ் டேஷ் யுக் நே கித்னே ஹாத் காண்ட் தியா ஹை. அதாவது எந்த யுக் ஒரு தனிப்பட்ட தொழிலாளர் வாழ்க்கையை பறித்து கொண்டது, கையில் இருந்து பறித்து கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதாவது மிஷின் யுக் தான் ஒரு சாதாரண தொழிலாளியோடைய வேலை வாய்ப்பு எல்லாவற்றையும் பறித்திருக்குன்னு சொல்லிட்டு நம்ம லெசனில் பார்த்துருக்கோம். ஸோ ஃபோர்த் ஒன் ஆன்சர் மிஷின். ஃபிஃப்த் ஒன், பதுலுக்கா வியாக்கித்துவ டேஷ் கி சுடியோம் கி ஜைசா நாத்தா. பதுலு அவர்கள் எந்த விதமான வளையல்களை வெறுத்தாருன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அவர் எந்த விதமான வளையல்களை வெறுத்தார்? காஞ்ச், கண்ணாடி வளையல்களை பெண்கள் அணிந்திருப்பதை பதுலு அவர்கள் வெறுத்தார் இல்லையா? ஸோ ஃபிஃப்த் ஒன் ஆன்சர் காஞ்ச். திரும்ப ஆன்சரை ரிப்பீட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஃபில்லப்புக்கு நீ, செகண்ட் ஒன் மச்சியே, தேர்டு ஒன் லாக், ஃபோர்த் ஒன் மஷின், ஃபிஃப்த் ஒன் காஞ்ச். ஸ்டூடெண்ட் இந்த ட்ரூ ஆர் ஃபால்ஸையும் நல்லா ஸ்டடி பண்ணிக்கிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பிரஷ்னம் கே உத்தர். ஆன்சர் த ஃபாலோயிங். फर्स्ट क्वेश्चन, 55 में लेखक अपने मामा के गांव चाव से क्यों जाता था और बदलू को बदलू मामा ना कहकर बदलू काका क्यों कहता था. ரெண்டு क्वेश्चन மாதிரி கொடுத்திருக்காங்க. ஆன்சர், 55 में लेखक अपने मामा के गांव चाव से इसलिए जाता था क्योंकि वहाँ बदलू उसे लाकी गोलियां बनाकर देता था जो उसे पसंद थी. लेखक उसे बदलू मामा ना कहकर बदलू काका
इसलिए कहता था क्योंकि गांव के सभी बच्चों उसे बदलू काका कहते थे. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதனுடைய மீனிங்கை நம்ம இப்போ பார்த்துருவோம். அதாவது why did the writer go from his material uncle village interested in childhood and call Badulu as Badulu Kaka rather than Badulu Mama? Answer: in childhood, the writer used to go to his material uncle village interested because there he used to make lacquer pills which she liked. The author used to call him Badulu Kaka, not Badulu Mama, because all the children of the village called his Badulu Kaka. Next question. वस्तु विनिमय क्या है? विनिमय की प्राचीन पतित क्या है? आंसर: वस्तु विनिमय एक पुरानी व्यापार पतित है जिसमें वस्तु के बदले वस्तु दी जाती है. पुराने समय में के वस्तु बदले जैसे का लेन देन नहीं होता था. आधुनिक व्यापार पतित में वस्तु के बदले धन का लेन देन होता है. இதனுடைய மீனிங்கை பார்த்துருவோம். இப்போ வாட் இஸ் பார்ட்டர்? வாட் இஸ் த பாப்புலர் மெத்தட் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச்? ஆன்சர்: commodity regulation or an old trade practice in which the object is given instead of the object. In the old time, there was no exchange of money for goods. In the modern trading system, money is exchanged for goods. Third question. मशीन युग ने कितने हाथ काट दिए हैं? इस पंक्ति के लेखक ने किस व्यवस्था की ओर संकेत किया है? आंसर: मशीनीकरण के कारण असलियत पर बहुत बुरा प्रभाव पड़ा है. मशीनों के आ जाने से कई लोगों की आमदनी साधन न रहा. लोग बेरोजगार हो गया है, पट गई है. बौद्धिक व्यवस्थाएं बंद हो गया है. ऊपर लिखी गई है पंक्ति बदलू की दशा की ओर संकेत करती है. लाकी चुड़ियों का व्यवस्थाएं बंद हो गया. इसका उसके जीवन पर बहुत प्रभाव पड़ा है. उसकी आर्थिक स्थिति और स्वास्थ्य बिगड़ गया है. இதனுடைய மீனிங்கை பார்த்துருவோம். இப்போ how many hands have the machine age cut off in this line? What agony has the author indicated? Answer: due to machinization, handicraft have a very bad effect. Due to the arrival of machine, many people have no income. People have become unemployed. Has increased, essential business has closed. The line written above indicated of condition of Badlu, Lak Bangle's business closed. It has a great impact of his life, his financial condition and health deteriorated. Fourth question. बदलू के मन में ऐसी कौन सी व्यथा थी जो लेखक से छिपी न रह सके? आंसर: मशीनीकरण के आने तथा कांच की चूड़ियों के प्रचलन एवं गांव में औरतों के कांच की चूड़ियों के पहनने के कारण बदलू का व्यवसाय बिल्कुल बंद हो गया था. उसकी आर्थिक स्थिति भी खराब हो गया थी. अपना बौद्धिक काम को देने की व्यथा लेखक से छिपी न सकी. இதனுடைய மீனிங்கை இப்போ பார்த்துருவோம். What kind of anguish was there is Badlu mind that would not be hidden from the author? Answer: due to the introduction of machinization and prevalence of glass bangles and the wearing of women's glass bangles in the village,
the business of Badulu was completely stopped. His financial condition had also deteriorated. The pain of losing his essential work is hidden from the author. Fifth question, मशीनी युग से बदले के जीवन में क्या बदलाव आया? आंसर, मशीनी युग के कारण बदलू का सुखी जीवन दुख में बदल गया था. गांव की सारी औरतों कांच की चूड़ियां पहनने लगी थी. बदलू की कला को अब कोई नहीं पूछता था. उसकी चूड़ियों की मांग अब नहीं रही थी. इसी कारण शादी विवाह से मिलने वाला अनाज, कपड़े तथा अन्य उपहार उसे नहीं मिलते थे. उसकी आर्थिक हालत बिगड़ गई, जिससे उसके स्वास्थ्य पर भी बुरा असर पड़ा था. இதனுடைய மீனிங், what has changed in Badulu life since the machine era? Answer, Badulu happy life was transformed into misery due to the North Machine Age. All the women of the village started wearing glass bangles. Nobody asked Badulu out anymore. Her bangles were no longer in demand. That is why he did not get food grains, clothes and other gifts from marriage. His financial condition deteriorated, due to which his health was also affected. Student, இந்த 5 கொஸ்டினையும் நோட் எடுத்து கம்ப்ளீட்டாக நீட்டாக எழுதிருங்க. இதோடு இந்த செஷன் முடிஞ்சது. இனிமேல் உங்களுடைய ஒர்க்கு படிக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி செஷனில் பார்த்த ட்ரூ ஆர் ஃபால்ஸ், ஃபில்லப், 5 கொஸ்டின் ஆன்சர், 5 கொஸ்டின் ஆன்சர் எல்லாமே நோட்டில் அழகாக நீட்டாக காப்பி பண்ணிவிட்டு, ஆல்ரெடி நீங்கள் மீனிங்ஸை நோட்டில் காப்பி பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். பண்ணலைனாலும் இன்றைக்கி இந்த செஷன் முடிஞ்ச உடனே எடுத்து நீட்டாக எழுதி இந்த ஃபில்லப், ட்ரூ ஆர் ஃபால்ஸையும் எழுதிருங்க. மறக்காமல் மெமரியும் பண்ணிடுங்க. அடுத்த செஷனில் நியூ லெசனில் பார்ப்போம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.